அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ கிளிப்ல நாம இன்னைக்கு பார்க்க போறது ஹிந்தி விஷாரத் பூர்வம். இதுல பேப்பர் 1 பேப்பர் 1ல லெசன் 3 நம்பரோं वाली जोड़ी இதோட சம்மரி பார்க்கலாம். நம்பரோं वाली तिजोरी तिजोरी அப்படின்னா பெட்டகம். அந்த காலத்துல எல்லாம் வச்சிருப்பாங்க. இப்போ பேங்க்ல தான் நம்மளுக்கு தெரிஞ்சு இருக்குது இல்லையா? அந்த காலத்துல ராஜாக்கள், பெரிய ஜமீன்தார், பிரபுக்கள், பெரிய பணக்காரவங்க அந்த மாதிரியானவங்க வீடுகள்ல மாளிகைகள் எல்லாம் இந்த பெட்டக வசதி இருக்கும். அதாவது விலை உயர்ந்த நகைகள், பொருள்கள், நாணயங்கள், பணங்கள், பொற்காசுகள் அந்த மாதிரி எல்லாம் வைக்கிறதுக்கு பயன்படுத்துறது. இத திறக்கிறதுக்கு நம்பர் முறைகள் இருக்கும். இதுதான் இந்த நம்பரோं वाली तिजोरी. திறவுகோல்களும் உண்டு, சாவியும் உண்டு, அந்த மாதிரி முறைகளும் உண்டு. இப்ப இந்த பெட்டகம் நம்பர்களை கொண்டது. இது திறக்கிறதுக்கு இந்த நம்பர் தெரியும். இதை எழுதியவர் குன்பர் சுரேஷ் சிங். இப்ப இந்த லெசனோட சம்மரி பார்க்கலாம். क्वेश्चन பாருங்க. पढ़ित पुस्तक के आधार पर नंबरों वाली तिजोरी पाठ का सारांश लिखिए. அதாவது புத்தகத்தில் படித்ததை ஆதாரமாக கொண்டு இந்த நம்பரோं वाली तिजोरी அப்படிங்கிற பாடத்தினுடைய சுருக்கத்தை எழுதுங்கன்னு சொல்றாங்க. एक मिनट. कुंवर सुरेश सिंह विख्यात लेखक है. कुंवर सुरेश सिंह அவர்கள் ஒரு புகழ்பெற்ற எழுத்தாளர். आपने पशु पक्षी जगत के बारे में अधिक अनुसंधान किया है. தாங்கள் அதாவது குன்பர் சுரேஷ் சிங் அவர்கள் விலங்குகள் மற்றும் பறவைகளுடைய உலகத்தை பற்றி நிறைய ஆராய்ச்சிகள் செய்திருக்கிறார். அவர் எழுதியும் இருக்கிறார். बाल साहित्य के लिए उनकी देन अपार है. बाल साहित्य के लिए அதாவது குழந்தைகளுக்கான இலக்கியத்தை பொறுத்தவரை उनकी देन अपार है. அவருடைய படைப்பு மிகவும் அபாரமானது. नंबरों वाली तिजोरी उनकी लोकप्रिय हास्य कथा है. இந்த नंबरों वाली तिजोरी அப்படிங்கிற இந்த படைப்பானது மக்களால் மிகவும் விரும்பக்கூடிய ஒரு நகைச்சுவை கதை. एक तिजोरी के प्रसंग को लेकर ने राजा महाराजाओं के जीवन के कुछ पहलुओं को दिलचस्प ढंग से रोशन किया है. அதாவது ஒரு பெட்டகத்தை அதனுடைய அந்த பெட்டகம் யார்கிட்ட இருந்தது, அதனால என்ன சூழ்நிலைகள் உருவாச்சு அப்படிங்கிற அந்த நிகழ்வை எடுத்துக்கிட்டு ரைட்டர் ராஜா மகாராஜாவோं के जीवन की மகாராஜா அவர்களுடைய வாழ்க்கையின் குச் பகலுவோங்கோ சில போக்குகளை, சில விஷயங்களை தில்சஸ்ப் டங்குசி அதாவது மனம் கவரும் வகையில் ரோஷன் கியார் வெளிப்படுத்தி இருக்கிறார் அல்லது ஒளிரச் செய்திருக்கிறார் கூட சொல்லலாம். लेखक किसी महाराजा के यहाँ नौकरी करते थे. ரைட்டர் ஒரு மகாராஜா இடத்துல வேலை செய்துட்டு இருந்தார். राजा साहब के कमरे में एक नंबरों वाली तिजोरी दीवार में बहुत दिनों से लगी. ராஜா சாஹிபினுடைய அறையில் ஒரு நம்பரோं वाली तिजोरी, இந்த நம்பர் பெட்டகமானது நிறைய, அதாவது ரொம்ப நாட்களாக வைக்கப்பட்டிருந்தது. उसका नंबर सिर्फ राजा के पिता जानते थे. அதனுடைய நம்பர், அதாவது இந்த பெட்டகத்தினுடைய நம்பரானது ராஜாவின் அப்பாவிற்கு மட்டுமே அறிந்திருந்தார். उनका देहांत अचानक हो गया. அவர் திடீர்னு இறந்து போயிட்டார், ராஜாவினுடைய அப்பா. अतः खोलने के नंबर किसी को मालूम नहीं. அதனால
அந்த திறக்கிறதுக்கான நம்பரானது, அதாவது இந்த திஜோரி அந்த பெட்டகத்தை திறக்கிறதுக்குரிய நம்பரானது வேற யாருக்கும் வந்து தெரிந்திருக்கவில்லை. उस तिजोरी की बनावट तथा सुंदरता पर मुग्ध होकर लेखक ने राजा साहब से उसे मांगा. उस तिजोरी की बनावट அந்த பெட்டகத்தினுடைய அந்த அமைப்பு, அதனுடைய உருவாக்கம், ததா மற்றும் சுந்தர்தா பர் அந்த அழகில், அதனுடைய அதாவது அந்த பெட்டகத்தினுடைய அழகில் முக்த ஹோக்கர் மனதை பறிகொடுத்து, அதாவது அந்த பெட்டகம் வந்து அதனுடைய அமைப்பும் அதனுடைய வடிவமைப்பும் அழகும் இந்த ரைட்டருக்கு வந்து ரொம்ப பிடிச்சு போயிடுச்சு. ஸோ லேखक ने ராஜா சாஹப் से उसे मांगा. ரைட்டர் ராஜா கிட்ட அதை வந்து கேட்கிறார். ராஜா சாஹப் ने को देने को तैयार थे. ராஜா அவர்கள் கொடுப்பதற்கு தயாராக இருந்தார். मैनेजर साहब ने आपत्ति उठाई कि ये तो स्वर्गीय राजा साहब की यादगार है. ஆனால் மேனேஜர் என்ன பண்ணினாரு, ஆபத்தி உட்டாய், அதாவது ஆட்சேபனை தெரியப்படுத்தினார். என்னன்னா, ஏதோ ஸ்வர்கீய ராஜா சாஹப் கி யாதகார், இது வந்து மறைந்த ராஜாவினுடைய மறக்க முடியாத ஒரு நினைவு சின்னமாக இருக்கிறது, அதனால அது வந்து கொடுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்றாரு. मैनेजर ने ये भी बताया कि ऐसी कीमती चीज को बेकार समझकर मत दे दें. அதோட மேனேஜர் இன்னொன்னு என்ன சொல்றாரு அப்படின்னாக்கா, ஏபி பத்தாயா இதையும் சொன்னார். என்னன்னா, ஐசி கீம்தி சீஸ், இந்த மாதிரி விலை உயர்ந்த பொருளை பேக்கார் சமைச்சுக்க, வேஸ்ட்ன்னு நினைச்சுக்கிட்டு மத்து தே தே, வேஸ்ட்ன்னு நினைச்சிட்டு வந்து கொடுக்க முடியாது, கொடுக்க கூடாது அப்படின்னு சொல்றாரு. ராஜா சாஹப் குச் கர் ந சகே, ராஜாவால ஒண்ணும் பண்ண முடியாது. मैनेजर ने लेखक का मजाक उठाया कि तिजोरी में रखने लायक इतना धन आपको कहां से आया. அதோட மேனேஜர் விடல, லேखक கிட்ட கிண்டலா கேக்குற, मजाक उठाया कि तिजोरी में रखने लायक, பெட்டகத்திலேயே வைக்கிற அளவுக்கு இத்தனா தன், இவ்வளவு பொருள்கள், आपको कहां से आया, உங்களுக்கு எங்க கடந்து வந்துச்சு அப்படின்னு கேட்கிறார். पर आश्चर्य की बात है कि उसी दिन तिजोरी महल से उठकर मैनेजर साहब की कोठी में पहुंच गई. पर ஆனால் ஆச்சரிய की बात है, ஆச்சரியமான விஷயத்துல என்னன்னா, कि उसी दिन அதே தினம், அதாவது இதை பத்தி பேசிய அதே தினமே, திஜோரி மகள் சே உட்கர், பெட்டகமானது மாளிகையிலிருந்து, அதாவது அரச மாளிகையிலிருந்து எடுக்கப்பட்டு मैनेजर साहब की कोठी में, மேனேஜருடைய பங்களாவில் பहुंची, வந்து சேர்ந்தது. कई दिनों तक वे सबसे अपनी सफलता की चर्चा करते रहे. ரொம்ப நாட்களாக அவர்கள் சப்சே, எல்லார்ட்டையும் அப்படி சஃபல்தா கி சர்ச்சா கர்த்தே ரஹே, தன்னுடைய இந்த செயலை, தன்னுடைய இந்த திருப்திகரமான செயலாக்கத்தை பற்றியே பேசிட்டு இருந்தார். மாளிகைக்கு கொண்டு வந்து சேர்த்துட்டாரு இல்லையா. மேனேஜர் ने सोचा कि इस तिजोरी से कमरे की शोभा बढ़ेगी. மேனேஜர் யோசிக்கிறார், அதாவது லேखक, இந்த திஜோரியினால, இந்த பெட்டகத்தினால கமரேகி ஷோபா படேகி, அந்த தனது அறையினுடைய அந்த அழகானது இன்னும் வந்து அதிகமாகும் அப்படின்னு அவர் வந்து நினைச்சார். குச் தின் பாத், சில நாட்களுக்கு பிறகு மேனேஜர் கி கோட்டி மே டாக்கா படா, மேனேஜரினுடைய பங்களாவில் கொள்ளை நிகழ்ந்தது, அதாவது ராபரி. சாரே கர் கி தலாஷி ஹுய், அந்த வீடு ஃபுல்லா, அதாவது அந்த பங்களா ஃபுல்லா சல்லடை போட்டு தேடுனாங்க கொள்ளக்காரங்க, என்னென்னலாம் கிடைக்குது. भाग्यवश मैनेजर की पत्नी गहनों सहित मायके चली हुई थी. भाग्यवश, அதாவது அதிர்ஷ்டவசமாக, மேனேஜர் கி பத்னி, மேனேஜருடைய மனைவி, கஹனோம் சகித், நகைகளுடன், மாயக்கே சலி ஹுயி, தன்னுடைய பிறந்தகத்துக்கு போயிருந்தார்.
திறந்த வீட்டுக்கு போயிருந்தான் मैनेजरोட ஒய்ஃப். डाकुओं के सरदार ने मैनेजर से तिजोरी खोलने को कहा. डाकुओं के सरदार அந்த கொள்ளையர்களுடைய தலைவன் மேனேஜர் கிட்ட तिजोरी खोलने को कहा. அந்த பெட்டகத்தை திறக்க சொல்லி சொல்றான். मैनेजर साहब क्या कर सकते थे? மேனேஜரை வந்து என்ன செஞ்சிருக்க முடியும்? ஏன்னா அவருக்கு நம்பர் தெரியாது. उनको क्या किसी को भी नंबर नहीं मालूम था. அவருக்கு என்ன किसी को भी யாருக்குமே நம்பர் नहीं मालूम था. யாருக்குமே நம்பர் தெரியாது இருந்தது. मैनेजर कई बार अनुनय विनय करते रहे. மேனேஜர் ரொம்ப நேரமா அவங்க கிட்ட வந்து ரொம்ப ரெக்வெஸ்ட் பண்ணி ரொம்ப தாழ்மையா சொல்லிக்கிட்டே இருந்தார். सरदार को उनकी बात पर विश्वास नहीं हुआ. அந்த தலைவனுக்கு அதாவது கொள்ளைக்கூட்ட தலைவனுக்கு उनकी बात पर मैनेजருடைய வார்த்தைகள்ல विश्वास नहीं हुआ. நம்பிக்கை ஏற்படவில்லை. मैनेजर को अपने जीवन में पहली बार इतनी मार खानी पड़ी कि वे एकदम थक गए. मैनेजर को अपने जीवन में தன்னுடைய வாழ்க்கையில पहली बार முதல் தடவையா इतनी मार खानी पड़ी. இவ்வளவு அடி வாங்க வேண்டியிருந்துச்சு. कि वो एकदम थक गई. ஏன்னா அடி வாங்கி வாங்கி அவர் களைச்சு போயிட்டார். उनके प्राण संकट में थे. கிட்டத்தட்ட அவர் வந்து உயிரே போற நிலைமைக்கு போயிட்டார். सरदार ने साथियों से बताया लात के देवता बात से नहीं मानते. ये ऐसे नहीं बताएगा. सरदार ने साथियों से बताया. அந்த கொள்ளைக்கூட்ட தலைவன் தன்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட வந்து சொன்னான். என்னன்னா लात के देवता बात से नहीं मानते. நம்ம சாதாரணமா வந்து தமிழ்ல ஒரு பழமொழி சொல்லுவோம் இல்லையா, அடி உதவுற மாதிரி அண்ணன் உதவ மாட்டாங்க. அது மாதிரி எவ்வளவுதான் உதைச்சாலும் இப்படி உதைச்சா இவன் இந்த மாதிரி எல்லாம் வந்து பதில் சொல்ல மாட்டான், நம்ம சொல்றதை வந்து கேட்க மாட்டான். ஏன் ஐசே நகி பத்தாயேகா, இவன் வந்து இப்படி மாதிரி இதுல இப்படி எல்லாம் கேட்டாலும் பதில் சொல்ல மாட்டான்னு சொல்லிட்டு சாரோ ஒரு காலியான் அவர் தம்கியாங்கி பௌச்சார்கி நாலு பக்கத்துலயும் நின்றுக்கிட்டு அடி உதையுமா அவன் அந்த மேனேஜரை வந்து ஒரு வழி பண்ண ஆரம்பிச்சிட்டான். டாக்கு லோக் இங்கே பீட்டே பீட்டே டக்கு கேட்டு கடைசியில என்ன ஆகுது, கொள்ளைக்காரங்க தான் அவர் அதாவது மேனேஜரை அடிச்சு அடிச்சு களைச்சு போயிட்டாங்க. ஏன்னா மேனேஜருக்கே தெரியாது நம்பர் என்ன. அவர் அதோட அழகுலையும் அந்த பெட்டகத்தோட வேலைப்பாடுலையும் மயங்கி அதை ராஜா கிட்ட கேட்டு கொண்டு வந்திருந்தார். ஆனா அதை திறக்க வந்து அவருக்கு மட்டும் இல்ல, யாருக்குமே தெரியாது. ஏன்னா அது வந்து நம்பர் சிஸ்டம் உள்ளது. அந்த நம்பர் யாருக்குமே தெரியாது. சோ எவ்வளவு அடிச்சாலும் मैनेजराல சொல்லவும் முடியாது. सरदार ने कहा सलाद गरम करके लाओ और इसे दागो तभी नंबर बताएगा. கடைசியில வந்து அந்த கொள்ளைக்கூட்ட தலைவன் என்ன சொன்னா, சலாக் அப்படின்னா சாதாரணமா அந்த பின்னல் ஊசிய சொல்லுவோம், அதாவது கம்பி அத வந்து கரம் கற்கே லாவோ, அதை சுட வச்சு எடுத்துட்டு வா, இசே தாகம் அந்த சுட வச்சு கொண்டுட்டு வந்து வச்சு இவர் மேல வைங்க தபி நம்பர் பத்தாயிரம். சோ அதை வச்சு அழுத்தும் போது அப்ப வந்து சொல்லுவான்ல நம்பர் அப்படின்னு சொல்லி சொல்றான், அப்ப நம்பர் சொல்லுவான் அப்படின்னு சொல்றான். दो डाकू आग की तलाश में आमिर की ओर गए. ரெண்டு கொள்ளைக்காரங்க நெருப்பு தேடிக்கிட்டு முற்றத்துக்கு போறாங்க. இங்க வந்து முற்றம் சமையலறை மீனிங் உண்டு. उन्होंने देखा कि चौकीदार का कहीं पता नहीं. அடுத்து கொஞ்ச நேரத்துல பார்த்தா அங்க வந்து அந்த வேலைக்காரன் அதாவது அந்த காவலாளியே இல்ல. இப்போ பாதிச்சுக்காதா அவன் வந்து ஓடி போயிட்டான். ஏன்னா இங்க நடக்கிறத பார்த்துட்டு ஓடியே போயிட்டான். சோ அவங்களால அங்க யார்கிட்டையும் ஒண்ணும் கேட்க முடியுது. तुरंत सब डाकू मैनेजर साहब को छोड़कर भाग गए. உடனே எல்லா கொள்ளைக்காரங்களும் மேனேஜரை விட்டுட்டு ஓடி போயிட்டாங்க. அத மேனேஜர் சாகப் बच गए. அதனால மேனேஜர் அந்த நேரத்துல பொழைச்சுக்கிட்டார். दूसरे दिन ही मैनेजर ने तिजोरी उठवाकर
महले में पहुंचा. மறுநாளே மேனேஜர் அந்த பெட்டகத்தை தூக்கிட்டு போய் ராஜா மஹல்ல, அதாவது பேலஸ்ல கொண்டு போய் சேர்த்துட்டார். वो उनके कमरे की काफी शोभा बढ़ा चुकी थी. அதனால என்ன ஆகுது, அவரோட அறையினுடைய ஒரு அழகின் ஒரு பகுதியானது இன்னும் வந்து அதிகமாயிருந்தது. फिर राजा साहब के तोहफे के रूप में लेखक के घर पहुंचे. அதன் பிறகு ராஜா तोहफे के रूप में, மன்னிக்கணும், रूप में लेखक के घर पहुंचे. ராஜா என்ன பண்றாரு, அதாவது தோஃபே அப்படின்னாக்கா பரிசு பரிசு மாதிரி எடுத்துட்டு அவங்க வீட்டுக்கு போறாரு, மேனேஜரோட வீட்டுக்கு. லேக்கோ கமரேக்கு ஷோபா படையனிக்கு கிம்மத் நஹி थी. ஆனா ரைட்டருக்கு தன்னுடைய அந்த அறையை இன்னும் அழகுபடுத்தணும் அப்படிங்கிற தைரியமே இல்லை. சோ ராஜா வந்து பரிசா கொண்டுட்டு வரத அவரால் வந்து ஏத்துக்கவே முடியல. உடனே திஜோரிக்கோ மகான் கே பாகர் குலேமே ரகுதியா. அதனால என்ன பண்ணிட்டாங்க, அந்த பெட்டகத்தை அந்த கட்டிடத்துக்கு வெளியிலேயே, திறந்த வெளியிலேயே வச்சுட்டாங்க. அடிக்கு பயந்து, கொள்ளைக்காரங்களுக்கு பயந்து, இனிமே இது வேண்டாம் அப்படின்னு கொண்டுகிட்டு வந்த அந்த பெட்டகத்தை திரும்ப ராஜாவோட பேலஸ்லயே சேர்க்க சொல்றாரு மேனேஜர். ஆனா ராஜா என்ன பண்றாரு, அத பரிசு பொருளை அதை திருப்பி இவருடைய மகளுக்கே கொண்டுட்டு வர்றாரு மேனேஜர். ஆனா அவர் மேனேஜர் என்ன நினைக்கிறாரு, நம்ம இதுக்கு மேலேயும் நம்ம ரூம் வந்து இன்னும் அழகுபடுத்தணும்னு அவசியம் இல்லை அப்படின்னு நினைச்சு பயப்படுறாரு. கடைசியில என்ன ஆகுது, இங்கிட்டும் போகாம அங்கிட்டும் போகாம அந்த வெளி இடத்துலயே அந்த பெட்டகம் வந்து வைக்கப்படுது. கஹானி அதிக் ரோச்சக். கதை மிகவும் சுவாரஸ்யமாக, அதிக சுவாரஸ்யமாக இருக்கிறது. கஹானி படுத்தே படுத்தே உத்சுக்தா படி ஜாதி. அந்த கதையை படிக்கும் பொழுது படிக்க படிக்க இன்னும் ஆர்வம் உத்சுக்தா படி ஜாதிக்கு அதிகமாகிறது. கஹானி ஹாஸ்ய ரசே பர்தூரி. இந்த கதையானது நகைச்சுவை ரசம் ததும்பி இருக்கிறது. मैनेजर साहब उन लोगों का प्रतिनिधित्व करते हैं जो दूसरों के कामों में दखेल करते हैं और उसका फल भोगते हैं. मैनेजर साहब उन लोगों का प्रतिनिधित्व करते हैं. मैनेजर साहब வந்து அந்த மாதிரியான மக்களுக்கு ஒரு பிரதிநிதியாக, அவர்களின் ஒரு சார்பாக நமக்கு தென்படுகிறார். எப்படிப்பட்டவங்களுக்கு அப்படின்னா, ஜோ दूसरों के कामों में, யார் மற்றவர்களுடைய வேலையும் டக்கேல் கத்தை தன்னுடைய தொழிலாக்கி, அதாவது மற்றவங்க செய்யறத தன்னோடதான் ஆக்கிக்கிறாங்களோ, அவர் உஸ்கா பல் போக்தே, மேலும் அந்த வேலைக்கான பலனை தாங்கள் ஏற்றுக்கொள்கிறார்களோ, அந்த மாதிரியான மக்களினுடைய ஒரு உதாரணமாக மேனேஜர் வந்து காண்பிக்கப்படுகிறார் இந்த கதையில். इस कहानी में लेखक की कुशलता पूर्ण रूप से प्रकट होती है. इस कहानी में लेखक की कुशलता पूर्ण रूप से प्रकट होती है. இந்த கதையில் லேக்கக்கின், அதாவது ரைட்டரினுடைய அந்த தெளிவானது, சுவாரஸ்யமானது பரிபூர்ண ரூபத்தில் நமக்கு வெளிப்படுகிறது. இதுதான் இந்த ஸ்டோரியோட சுருக்கம், சாரான்ஸ், சம்மரி. ஸோ இந்த லெசனை நல்லா ரிவைஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோ கிளிப்ல இஆர்சி பார்க்கலாம், இந்த லெசனோட இஆர்சி. தன்யவாதம்.